5. உள்ளே வந்து நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னம்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா வச்சு 3-4 வருஷத்துக்கு பக்கமாக ஆகுதுங்க. ஸோ அந்த பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரோஸ் ஆச்சுங்க. கணக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலை வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அடிமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு வண்டு இவ்வளோ நீளம் இருக்குங்க. அந்த மரத்தையே குறைஞ்சி வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க. இப்படி மரத்தை வந்து நீங்கள் ஒரு சின்ன கல் எடுத்து இப்படி தட்டி பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கணக்கணன்னு வந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தொதுன்னு வந்ததுன்னா அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னமரத்துடைய சோத்தையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டு சாப்பிட்ருதுங்க. சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உயிரோட்டமே இல்லாமல் அந்த மரத்தை நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சவுண்டே வித்தியாசமாக வருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீர் வடிவுங்க. அந்த நீர் வடிஞ்சாலே உள்ள சிவப்பு வண்டு வந்து பார்த்திங்கன்னா மரத்தை தாக்கியிருக்குன்னு அர்த்தங்க. ஸோ அந்த மரத்தை வந்து நம்ம எப்படி காப்பாற்றலான்னு இப்போ நவீன முறையில் வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த 2 மரத்துக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே இருக்க மரத்தை தான் முதல்ல பாலை வருது பார்த்திங்களா. இப்போ அந்த மரத்துலலாம் பாலை வந்துருக்குங்க. இந்த வருஷம் தான் பாலை வருதுங்க. அந்த பாலை வர மரத்தையாக பார்த்து நம்ம அடிக்கடி கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. மாதம் ஒரு தடவை இல்லை 5 நாளைக்கு ஒரு தடவைனாச்சு அடிமரத்தை நல்லா பார்க்கணுங்க. அதில் ஏதாச்சும் நீர் வடிஞ்சுன்னா உடனே அந்த மரத்தை தட்டி பாருங்க. தட்டி பார்த்து அந்த இடத்துல ஏதாச்சும் சவுண்டு வித்தியாசமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கத்தி வச்சு குடஞ்சி பாருங்கள், உள்ளே வந்து சோத்தை சாப்பிட்ருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நாம் அந்த மரத்தில் இருக்க அந்த வண்டு உழுகாமல் இருக்கிறதுக்கு இப்போது நவீன முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இந்த சிவப்பு வண்டு பிடிக்கிறதுக்குனாவே தனியாக ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுடைய மூடியில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடுறோமுங்க. அதோட மாத்திரையுடைய வாசத்துக்கு அந்த சிவப்பு வண்டு தானே அந்த வாசத்தை நுகர்ந்துக்கிட்டு வந்து மேலேருந்து பறந்து வந்து உள்ளே விழுந்துருச்சுன்னா அது வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு நம்ம உள்ளே ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. 2 பழம் உள்ளே அந்த கீழே அந்த வெள்ளை மூடியில் தண்ணிங்க. அந்த தண்ணியில் 2 பழத்தை கரைச்சி விட்டிங்கன்னா போதும். அந்த வாசனையில் வந்து உளுந்த வண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியில் போய் நீஞ்ச முடியாமல் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த வண்டை நாம் பிடிச்சிடலாம். நாம் இதுக்காக நம்ம மரத்தை குடஞ்சி செல்பாஸ் போடுறதோ இல்லை கொரோனாமந்து போடுறதோ அந்த பெரிய ஆபத்தெல்லாம் நம்ம பண்ண வேண்டாங்க. சிம்பிளாக நம்ம இந்த பொறிவண்டு வந்து கட்டி விட்டோம்னா இது 1 ஏக்கருக்கு 1 பாக்ஸ் கட்டினீங்கன்னா போதும். வெறும் 550 ரூபா தானேங்க. இது நான் விளம்பரத்துக்காக சொல்லலைங்க. இது நான் பயன்படுத்தி எங்கள் கிராமத்தில் ஒரு 10 பேராட்டம் இதை பயன்படுத்துகிறோங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு 15 20 வண்டுக்காக பிடிச்சிருங்க. இதனால் என்னென்னா அந்த வண்டை நம்ம பிடிக்கிறோம், மரத்தை நாம் பாதுகாக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மரத்தை நாம் குடஞ்சி செல்பாஸ் போட்டு அது இளநீர் அந்த விஷத்தை ஏற்றாமல் நாம் நல்ல முறையில் இயற்கையான முறையில் அந்த வண்டை பிடிச்சி மரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. அதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நன்றிங்க. நீங்களும் இதை பயன்படுத்தி உங்கள் தென்னை மரத்தை நல்லா பாதுகாப்பாக வச்சுருங்க. நன்றிங்க.